எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்கன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். இந்த மாமரம் திரைப்படம் கூடிய விரைவில் யூடியூப்ல நீங்க பார்த்து ரசிக்கலாம். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக காத்திருக்கு. ஸோ அதனால எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். டைம் ஆயிடுச்சுங்கனால சீக்கிரம் முடிக்க சொல்றாங்க. ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஆக்சுவலி ஜெய் விஜயம் ட்ரெய்லர் ரிலீஸ் வரும்போதே நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய பாசிட்டிவிட்டிக்கும் விடாமுயற்சிக்கும் நிச்சயமா பலன் உண்டு. அதை இப்ப நம்ம பார்த்தோம், அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நண்பர் ஜெய ஆகாஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஆக்சுவலி பார்க்கும்போது ஒரு புதுமையா இருந்தது. எல்லாத்துலயுமே புதுமை செஞ்சுட்டு இருக்கிற ஜெய ஆகாஷ் இதுலயும் ஒரு புதுமை பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாமரம் அப்படிங்கிறது ஒரு 50-60 வருஷம் நின்று பலன் கொடுக்கும் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெருமை மாமரத்துக்கு மட்டும்தான் உண்டு. சோ அந்த மாதிரி ஒரு பேருள்ள ஒரு படத்தை 10 வருஷமா எல்லாம் நிறைய பேர் பீரியட் பிலிம் எடுப்பாங்க. இவர் வித்தியாசமா லைஃப் பீரியட் பிலிம் எடுத்துட்டு இருக்காரு. சோ அவருடைய லைஃப் படமா எடுத்துட்டு இருக்காரு. ஐ திங்க் இந்த முயற்சி வேற யாரும் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப பாக்குறது அவருடைய 40 வருஷத்துல மாமரம் பார்ட் 1 வந்திருக்கு. ஐ திங்க் 50 வயசுல மாமரம் பார்ட் 2 எடுப்பாருன்னு நினைக்கிறேன். 60 வருஷத்துல பார்ட் 3. ஏன்னா இது ஜெய ஆகாஷால மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு படம் முடிக்கும் போது என்ன ஒரு வருஷத்துல 3 படம் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு படம் முடிக்கும் போது இதுக்குன்னு ஒரு 5 நாள் கால் ஷீட் ஒதுங்கினாருன்னா அடுத்து பார்ட் 2 ரெடி ஆயிடும், அடுத்து பார்ட் 3. இந்த மாதிரி நிறைய மாமரம் பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த லைஃப் பீரியட் படம் ஒரு புது முயற்சி. இதை வெற்றி பெற ஜெய ஆகாஷுக்கும் அந்த குழுவினருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், மேடை நண்பருக்கும், ஃபேன்ஸ் கிளப், அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் 10 வருஷம் எடுத்த படத்துக்கு கொஞ்சம் பேசணும். ஆக்சுவலா அந்த படம் வந்து சித்தூர்ல படத்துக்கு தொடங்கி இருந்துச்சு. அப்ப நான் காலத்து படத்துக்கு பிறகு நிறைய படங்கள் பண்ணேன். அப்ப அண்ணா ஒரு நாள் கூப்பிட்டு ஜெயண்ணா இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணணும், த்ரோட் ஃப்ரெண்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு போயிட்டு ஒரு 3 நாள் நடிச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டப்பிங் போடுற பார்த்தா கூப்பிடவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த வருஷம் ஃபோன் பண்றாரு, புதுப்படம் போடுறதுன்னு போய் நின்னா அதே கம்ப்யூட்டர் காஸ்டியூம் கொடுத்து வேற ஒரு சீன். ஆனா என்ன படம் முடியலையா? இல்ல இது இப்பதான் சொல்லணும் உங்ககிட்ட. இது 10 வருஷமா ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி ஒரு அந்த 10 வருஷமா நடக்கக்கூடிய கதையை நான் அப்படியே சொல்ல போறேன். 10 வருஷம்னா தாக்கு பிடிக்க முடியுமானா எவ்வளவு விஷயம் நடந்தும் மாறிடும். என்ன விஷயம்னா இதுல இன்னொரு புதுசு இருக்கு. நீங்க படம் பார்க்கும்போது தெரிஞ்சது உங்களுக்கு. முதல்ல எடுத்த நிறைய ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா பிலிம்ல எடுத்து அதுக்கப்புறம் அவர் வந்து இப்ப டிஜிட்டல்ல முடிச்சு வச்சிருக்காரு. இப்ப ஒரு படத்தை பார்க்கணும்னு சொன்னா இந்த படத்தை ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா இப்பெல்லாம் ஒரு படம் வந்தோம்னா இந்த படத்துல வர கேரக்டர்லாம் தெரியும்னா அதுக்கு முன்னாடி எப்பயோ அந்த ரிலீஸ் ஆன படத்தை ஒரு 20 வருஷம் முன்னாடி அந்த படத்தை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு போக இல்லையா? அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரே படத்துக்குள்ளேயே ஒரு 10 வருஷத்துக்கான கேரக்டரை ஒரு 3-4 டைமென்ஷன்ல ஏற்றி இறக்கின்னு அவ்வளவு அசுர உழைப்பு. நான் ஏன்னா இப்படி வெயிட் போட்டீங்க, ஏன்னா இவ்வளவு திடீர்னு ஒல்லி ஆயிட்டீங்க அப்படிலாம் கேட்பேன். அந்த அளவுக்கு வந்து உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. நிச்சயமா தெரியும் நிறைய சாதனைகள் புரிய வேணும் அப்படிங்கிற சினிமா மேல ஒரு தீவிரமான காதல் கொண்ட எங்க அண்ணன் வந்து அவர் இன்னும் பெரிய உயரம் வரணும் அப்படின்னு நான் எல்லாம் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இவ்வளவு திறமைகள் இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இவர் இன்னும் ஏன் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர். பட் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். அதுக்குதான் உலகிலேயே மிக உயரமான சிகரம் வந்து எவரெஸ்ட். அது கண்டுபிடிச்சு பல நூற்றாண்டுகள் இருக்கலாம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது பெரிய சிகரம் இல்லை, அது உருவான நாள்ல இருந்து அது பெரிய சிகரம் தான். சோ உலகத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த வளர்ச்சி தெரிய வரும்போது அண்ணன் ஒரு சிகரம் அப்படின்னு தெரியும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இதுக்காக நிறைய நான் நடக்கிற வேண்டிய நிறைய பேர் இப்பவும் கேட்கறாங்க என்ன அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு காரணம், ஒரு படம் சொல்லாம இருந்தேன். இந்த விடாம சொல்றேன். இந்த உடம்பு ஏற்காம அதே ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கணும். எப்ப கூப்பிட்டாலும் அவன் சேவ் பண்ணிட்டு அவனுக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. மிகப்பெரிய முயற்சி இது. உண்மையிலே வந்து சக்சஸ் ஆகணும். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் காதலர்கள்லாம் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஒரு படத்தை வாங்கி ஒன்னா சாப்பிட்டுட்டு அந்த மரத்தை வந்து விதையை போட்டு அது மரமா அந்த மரம் வளர வர காதலும் வளரணும். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்குது. சூப்பரா இருக்குது. அதை தாண்டி இன்னும் சஸ்பென்ஸ் இருக்குது. அது படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ நிறைய சுவாரஸ்யங்கள் இந்த படத்துல இருக்குது. இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் வந்து அபூர்வமா தான் எங்கேயாவது நிகழும். அண்ணா சொன்ன மாதிரி ஹாலிவுட்ல அந்த படத்துக்கு பிறகு தமிழில் இந்தியாவில் முதலாக இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது இந்த படம் தான். அந்த படத்துல நானும் ஒரு நடிகனா நடிச்சதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இதுல காமெடின்ற விஷயத்தை தாண்டி நான் ஒரு பெரிய சீரியஸ் ரோல் ஒன்று பண்ணியிருப்பேன். அதை ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. படம் பார்க்கும்போது எனக்கே என்ன பார்த்து அழுக வர அளவுக்கு இருக்கு. ஆனா படம் பார்த்தா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடும். சோ இதை போன்ற நிறைய முயற்சிகள் சினிமாவில் வரணும். அதுக்கு ஒரு முன்னுதாரணமா எங்களுடைய ஜெய ஆகாஷ் இந்த மாமரம் மிகப்பெரிய மரமாக சினிமாவில் ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு எல்லா விளையாட வேண்டிய நன்றி, வணக்கம். மோர்னிங் தான் வந்து அதை ரெடி பண்ணி மறுபடியும் கொஞ்சம் போட்டோம்.
தாமதமாக ஆரம்பித்தோம். அப்படி இருந்தும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்த கமலா சினிமாஸோட மேனேஜர் கோபி கிருஷ்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நேர காலத்தால் வந்து சீக்கிரமாக முடிச்சிடும். இந்த படம் மாமரத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஜெய் விஜயம் மூவி ஆக்சுவலி நாங்கள் எடுத்தது ஏக்யூ மூவிஸ் ஆப்பை லான்ச் பண்ணும்போது ஒரு ஸ்மால் பட்ஜெட் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கண்டென்ட் சப்ஜெக்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் நியூ கமர்ஸை வச்சு அவங்க ஆரம்பித்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸுக்குள்ள பெரிய ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஸ்டார்டிங் வந்து நல்ல கண்டென்ட் உள்ள சப்ஜெக்ட்ஸை வந்து அவங்க படம் வைக்கிறாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒன்லி என்ன தவிர மற்ற எல்லாருமே நியூ ஃபேஸை வச்சு ஆரம்பித்த ஜெய் விஜயம் ஏகே மூவிஸ் ஆப்புக்கு நல்ல வியூஸ் ரிலீஸ் ஆன 3 daysலேயே 3 lakhs வியூஸ், இப்போ 5 lakhs வியூஸை தாண்டிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏக்யூ மூவிஸ் ஆப்போட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏக்யூ ஆப்போட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு இந்த தங்கச்சேனை போட்டதுக்கு. தேங்க்ஸ் கலவணி அம்மா, ஜெயா காஷ் ட்ரஸ்டோட பிரசிடென்ட் அண்ட் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் இன் ஏக்யூ மூவிஸ் ஆப். இதே எனக்கு பெரிய ஊக்கத்தை கொடுத்துருக்கு. அடுத்ததா இப்போ மாமரம் படம் கூட ஏக்யூ மூவிஸ் ஆப் தான் வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ண போறாங்க. பட் டெஃபினட்டா வந்து தியேட்டர்ஸ்ல இப்போ ஜெய் விஜய் படம் கூட நாங்கள் தியேட்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணோம். பட் எங்கள் மெயின் ஃபோக்கஸ் ஆப்லாம் இருந்துச்சு. தியேட்டர்ஸ்ல செகண்ட் வீக் கூட ரன் ஆகிட்டு இருக்கு அண்ட் நிறைய தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜெய் விஜயம். பட் ஜெய் விஜயம் படத்தை விட இந்த படம் மாமரம் டெஃபினட்டா ஏகே மூவிஸ் ஆப்புக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். இன்னும் நிறைய படம் சம்பாதிக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இது என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் மை லைஃப், அதாவது 25 years ஸ்டார்ட் பண்ணி 40 years முடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அதான் டிஹெச் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேற ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க. பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அந்த ஃபீல் கரி ஆகணும்னா ஒரே ஆர்டிஸ்ட் பண்ணதான் நல்லா ஃபீல் பண்ணேன். ஸோ நானாகட்டும் இதில் மெயின் ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ண காதல் சுகுமார், எனக்கு ஃப்ரெண்டாக த்ரூ அவுட் ஆகிற காதல் சுகுமார், அப்புறம் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் எனக்கு வந்து இது ஒரு 10 years பீரியடாக இருக்கும், நீங்களாம் தயாராக இருக்கீங்கன்னு. அப்போ சிலர் வந்து அதில் சித்திரம் பாஷான்ற இன்னொரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணவர் வந்து சொன்னாங்கன்னா, அண்ணா எப்படின்னா நாங்கள் வந்து 10 years நான் செத்துக்கு திட்டம் சொன்னாங்க. அப்படிலாம் நடக்காது, பாசிட்டிவாக டெஃபினட்டாக நீ இருப்பேன், இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பண்ண இருப்பாங்க. அதே மாதிரி அவன் இருந்து இந்த கிளைமேக்ஸை பண்ணான். அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அவன் அதில் ஒரு உயிர் தப்பிச்சான். அப்போ கூட எனக்கு என்ன சொன்னான்னா, அண்ணா நீ சொன்ன அந்த பாசிட்டிவ் தான் எனக்கு காப்பாற்றி போனதுக்கு நான் இப்போ உயிரோடு இருக்கேன், நீ சொன்ன மாதிரியே 10 years வந்து இந்த பீரியடுக்கு வந்து நானும் நடிச்சுட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு. ஸோ இது ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது 2012. ஸோ 2012 வந்து என்னுடைய அந்த 25 years போர்ஷன் வந்து ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் சட்னா பார்த்தா 2014 ஒரு அமெரிக்கன் ஃபில்ம் பாய்ஹுட் என்ற ஒரு அமெரிக்கன் ஃபில்ம் வந்து இதே கான்செப்ட்ல பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து 12 years பீரியட், ஹீரோவோட 12 years பீரியட் வந்து வச்சு பண்ணாங்க. அந்த படம் வந்து ஆஸ்கார் அவார்ட் கூட வின் பண்ணிச்சு பாய்ஹுட் மூவி. ஸோ அது எனக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் வந்து ஐ மீன் அவ்வளோ அவார்டுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அப்படி ஒரு படத்தை அது வந்து ஒரு லோ பட்ஜெட் எடுத்திருந்தாங்க. பட் அதுக்கு வந்து ஆஸ்கார் கிடைச்சிச்சு. இப்போ நாங்கள் இதை வந்து இப்போ நான் பண்ண மூவிஸ்லேயே வந்து பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், ஃபாரின் எல்லாருமே போய் ஷூட் பண்ணோம். அண்ட் ஃபைட்ஸ் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், எங்கேயுமே கம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பிக் பட்ஜெட் மூவிக்கு எப்படி பண்ணுறதோ அப்படி தான் பண்ணோம். இது பண்ணுறதுக்கு அதான் நம்ம ஹோஸ்ட் ஸ்ரீ சொன்ன மாதிரி நானே ப்ரொடியூசர் இருந்தபடியாக தான் இது என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. இதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் எப்படி சார் நான் வெயிட் பண்ணுறது 10 years நாங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது. இப்போ நானே ப்ரொடியூசர் இருந்தபடியாக நான் பண்ணேன். ஆனால் இதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள். சுமார் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூப்பராக வந்திருக்கு படம். படத்தை பார்த்த எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. என் மனசுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தமிழ்ல வந்து நான் எதிர்பார்க்கிற ஒரு திருப்புமுனையை வந்து இந்த படம் கொடுக்கும். ஏன்னா இதுல வந்து அந்த ரியல் ஃபீலை பார்க்கலாம், ஒரே ஆர்டிஸ்டோட ரியல் ஃபீலை பார்க்கலாம்.
அப்ப இந்த கதை பத்தி சொல்லணும்னா ஆக்சுவலி எல்லா டைரக்டர்ஸுமே அவங்க பண்ற ஃபர்ஸ்ட் ஃபில்மோட கதை வந்து அவங்க ரியல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் ஆகட்டும், அந்த எக்ஸ்பிரஷன் அந்த இம்ப்ரெஷன் வச்சு தான் பண்ணுவாங்க. இது எனக்கு கூட அதே மாதிரி தான். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா என்னுடைய ரியல் லவ் ஸ்டோரி. அந்த ரியல் லவ் ஸ்டோரியை வந்து நான் ஒரு 20% சினிமாவுக்காக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது கூட எப்படின்னா, பிதாமகன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அது விக்ரம் சார் பண்ணியிருந்த அந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் வித்தியாசம் ஒன்று பண்ணுறதுக்காக தான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கேரக்டர் நான் பண்ணியிருப்பேன். இந்த கதை என்னுடைய ரியல் லவ் ஸ்டோரியில் வந்து என்னை வந்து லவ் பண்ண பொண்ணு என்னை ஏமாத்திட்டு பணத்துக்காக வந்து ஒருத்தரை கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து என் காதலி வந்து அவன் நல்லவளாக இருக்கணும், நான் லவ் பண்ண பொண்ணு வந்து அவன் நல்லவளாக தான் இருக்கணும்னு சொல்லி நான் இந்த படத்தில் வந்து என் அந்த காதலி கதாபாத்திரம் பண்ண கேரக்டர் வந்து நான் பாசிட்டிவாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் லவ் பண்ண பொண்ணு நல்லவன். ஸோ அதுதான் இதில் இருக்கு மெயினாக என்னுடைய ஃபீலிங்ஸ். அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுகிற சீன்ஸ் எல்லாமே வந்து ரியலாக கிறிஸ்டன் போடாமல் அழுதுருப்பேன். அதுக்கு நான் வந்து அந்த ஃபீல் இருந்துச்சு, என்னுடைய அந்த பெயின், லவ் பெயின் இருந்துச்சுல்ல, அந்த பெயின் தான் நான் வந்து படத்தை காட்டியிருப்பேன். ஸோ உண்மையான ஒரு லவ், ஒரு ட்ரூ லவரோட ஸ்டோரி தான் மாமரம். ஸோ மாமரம் எதுக்கு டைட்டில் வச்சுன்றது உங்களுக்கு ட்ரெயிலர் பார்க்க தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி நாங்கள் அந்த மாம்பழம் அந்த மாங்கொட்டை வந்து காட்டியிருப்போம். ஸோ அது வந்து அவங்களுடைய ஒரு காதல் சின்னம். ஸோ அது வந்து ஃபுல் டீட்டெயில் நீங்கள் படம் பார்த்தா புரியும் உங்களுக்கு. அண்டு இன்னொரு சஸ்பென்ஸ் படத்தில் இருக்கு, அது டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா வந்து லவ் பண்ணுற எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்கும்போதே நிறைய பேர் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணாங்க. நானே ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணி எடுத்த மூவி.